இப்போ காலகட்டத்திலிருந்து இளைஞர்கள் எல்லாம் போதை வசத்துக்கு அடிமையாகி நாசமடைகிறாங்க. கரத்தீவு முன்னும் கரத்தீவு அங்கெல்லாம் வந்தது கூட இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் குடிசைக்காரன் சேனலை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகக்கூடிய இடம் கரத்தீவு, புத்தளத்திலேயே ட்ரெண்டிங்கான ஏரியா. அதுவும் நிறைய சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சம்பவம் அங்கே தான் இருக்குது, வேற லெவல்லைக்கும். எங்களோட சேனலை வந்து இந்த அளவு தூரம் ஆதரவு தருவாங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நிறைய கலைஞர்கள், நிறைய திறமையானவர்களை உருவாக்கணும். எல்லாருமே எல்லா துறையிலையும் முன்னுக்கு வர வேண்டும் இல்லையா? தங்கன் லைஃப் ஸ்டைல், ரஜினி ஸ்டைல் தான் பார்த்துக்கிறோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு பேராக இருக்குது. அதோட சேர்த்து ஒரு 12-15 பேர் குழுவாக இயங்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய விடயங்களை செஞ்சுட்டு வராங்க. நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது என்னோட ஆக்டிவிட்டி எல்லாமே. எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்மார்ட் போனும் போதையோடு பாதிக்கப்பட்டதால எல்லா இளம் சமூகமும் இப்படி காணப்படுது. என்னத்துக்காக இந்த ட்ரெஸ்ஸை நீங்க உடுத்திக்கிறீங்க? எல்லாம் கிழக்கு வேண்டாம். போதை என்பது ஒரு சிறந்தி வரை. அதற்குள் நுழையும் போது இனிமையாக தான் இருக்கும். ஆனால் அதே மொழி எதிர்காலத்தை மெல்ல மெல்ல அளிக்கும். ஆக்கப்பட்ட கைதிகளை போல் வாழாதீர்கள். என் கனவு பெரியது, என் இலட்சியம் தெளிவானது. அதனால் போதைக்கு சொல்கிறேன், வேண்டாம் என்று வாழ்வோம், வாழவில்லை. இப்போ காலகட்டத்திலிருந்து இளைஞர்கள் எல்லாம் போதை வசத்துக்கு அடிமையாகி நாசமடைகிறாங்க. அவங்கள அந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக தான் அந்த இதெல்லாம் செய்யணும். இந்த தூரம் ரெடி பண்ணி அதுக்கான விஷயங்களை சொல்லி கொடுத்த பெற்றோர்களுக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்றேன். உண்மையிலே போதைங்கிறது ஒரு மனிதனை வாழ விடாது. எதிர்காலத்தில் பிள்ளைகளை வளர்ச்சியை தடுக்கக்கூடிய விடயம் தான் இந்த போதை. அதற்கான விடயங்களை எதிர்த்து இந்த மாதிரி அவர் வந்து பேசிக்கிறது கூட நிச்சயமே பிடிச்சிருந்தது. நான் அந்த பண்ற விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நல்ல இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போவாசி திருந்துறாங்களான்னு பார்ப்போம். அப்போவாச்சு திருந்தினாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தம்பியோட அந்த கவலையான பேச்சு உண்மையிலே ஆள் மனசை உடுப்பிட்டு இருக்குது. கண்டிப்பா தம்பியோட லட்சியம் என்ன? எதிர்கால லட்சியம் உங்களோட ஃபியூச்சர்ல இன்ஜினியரா வரணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் சின்ன வயசுல இருக்குது. கண்டிப்பா நீ இன்ஜினியரா வருவா. இதை விட இன்னும் நீ நல்ல டேலண்டான ஒருத்தரா வரணும். ஓகே, டன்.